கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய யூடியூப் சேனல் தொடங்கி 3 வருடங்கள் முடிவடைகிறது. இன்றைய தினம் 4வது ஆண்டு ஆரம்பமாகிறது. இதுவரை எந்த தடையுமின்றி எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலும் டெய்லி மெசேஜ் வெளியிட கிருபை செய்த கர்த்தருக்கு என் நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கேட்டு பயனடையுங்கள். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி ராஜாவாக வாழ வேண்டியவர், அதிகாரத்தில் இருக்க வேண்டியவர், தம்மையே தாழ்த்தி மனுஷ ரூபத்தில் கன்னி மரியாளுடைய வயிற்றில் வந்து பிறக்கிறார். ஒரு மாட்டு தொழுவத்தில் ஏழ்மை கோலமாய் வந்து பிறக்கிறார். நம்முடைய பாவத்திற்காக, நம்மை மீட்பதற்காக வந்து பிறக்கிறார். அவ்வளவு தாழ்மை. நம்மிடத்தில் அந்த தாழ்மை இருக்கிறதா? நீ பெரியவனா, நான் பெரியவனா என்று நாம் ஒன்றில்லாத காரியத்துக்கு சண்டை போடுகிறோம். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. காரணமில்லாமல் பிறரை பகைக்கிறோம், குற்றப்படுத்துகிறோம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எவ்வளவு பொறுமை உள்ளவராக காணப்பட்டார். பிறரை மன்னிக்கும் குணம் அவரிடம் இருந்தது. நாம் பிறரை மன்னிக்கிறோமா? பிறரை மன்னிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு ஒரு கால் அல்ல, 2 குதிகால்களும் வலி ஏற்பட்டு நடப்பதற்கே மிகவும் கஷ்டப்படுவேன். ஆர்த்தோ டாக்டரிடம் 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. அதன்பின் ப்ரேயர் ஆயில் போட்டு தினமும் ஜெபித்தேன். என்னே ஆச்சரியம்! சிறிது சிறிதாக அந்த வலி என்னை விட்டு நீங்கியது. இப்போது நன்றாக நடக்கிறேன். சுகம் தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கும் சுகம் தருவார். இந்த 4வது வருடத்திலும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய யாவரும் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த 3 ஆண்டுகள் உம்முடைய ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய பலன் தாருங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகபலன் தந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.